உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் கைலாசத்தில் நீதிமன்றம் கோர்ட்ஸு கணக்கு போடுதார். எல்லாம் டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் எல்லா வாழ்க்கைத்தையும் திரிசூலத்தில் இறுக்கி பிடிச்சிட்டாரு. இப்போ ஒரு பிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு ஆட விட மாட்டார், வழக்கு ஓட விட மாட்டார், கணக்கு ஒப்படைக்கிற வரைக்கும் விட மாட்டார். சிக்கல் வரும், எல்லா நீதிமன்றத்துலேயும் சிக்கல் வரும். எல்லா கணக்குலேயும் இப்போ பூரா நீதிபதி சர்ச்சு கோட்டார் ஆணும் பெண்ணும் சிக்கல் வரும், வழக்கறிஞர்களுக்கும் சிக்கல் வரும். புரியுதா? கடவுள் உட்கார்ந்துருக்காரு, அவர் நீதிமானு கைலாசத்து கோர்ட்டிலேருந்து போடுறாரு. இன்னும் கேள்வி நீ கேட்கல, அப்போ ஆட்டுவார். கிட்டு 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 கிட்டுன்னு ஆட்டையில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லா நீதிமன்றமும் பூட்ரா 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 பூட்டு பூட்டு கணக்கு எடுக்கணும் அப்படிங்கிற கணக்கு இப்போ எடுக்க விடுவார். கணக்கு எடுப்ப என் வாழ்க்கை திட்ட குத்திட்டார்ல, திரிசூலத்தில் குத்திட்டார். ரெண்டு கையை பிளந்து நடக்கான். வானிடப்பே பூரா மாதிரி கிடந்து பூரா புகையாக விட்டு வானத்தை பாலாக்கு தான் பூமியை விட்டிய அலற விடுதான். அப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? என்ன அர்த்தம்? உயிர் வாழ்றதுக்கு என்ன? பூமியில் விவசாயம் கொடுத்துருக்காரு. இப்படியா பைப்பு நீதிமன்றமே நுப்பாட்டுறாங்கிற கணக்கு இன்னும் கொடுக்காம அளவுக்கு நிற்க அப்படிங்கார். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ கீழே அரசியல்வாதிக்கு பயத்தில் உட்காந்துருக்கு ஜட்ஜி பூரா கோட்டார் ஆடும் பெண்ணும் பயத்தில் உட்காந்துருக்க கணக்கு கொடுக்காரு. பயம் என்ன அர்த்தம்? வா, இல்லைன்னா பயம் உண்டாகி பயங்கரமாச்சு. அதான் ஈரக்கோலையாக குத்தி வெளியே எடுத்துருவார். யாருக்கு? அரசியல்வாதியை குத்தி எடுக்கையில் கொலை நடுங்க விடுவார். குடல் என்ன தெரியுமா? மூளை என்ன தெரியுமா? மூளை இத்தனை லட்சம் கோடி அந்த மூளையில் ஏற்று தான். குடல் தின்னு கழித்து பூமியை அழிக்கும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ அதுதான் இந்த மூணை பவரை பிடுங்கிட்டார், குத்தி விடுதார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் குத்தி விட்டு வாய் வழியை கக்க விடுவார். கடவுளால் தான் முடியும். இதெல்லாம் சும்மா ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. பிடிச்சி வானரப்பட இராணுவம் உள்ள வரையில் எப்படி மாதிரி ரோட்டுக்காட்டில் பறன்னு பறக்கான். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பறந்து போய் படுப்பான், ஓடுவான், ஆடுவான். வீட்டுக்குள்ளே வெளியே வர விட மாட்டார். வெளியே வரமாட்டான். வெளியே வந்தால் நம்மளை தூக்கி கொக்கி போட்ட மாதிரி. அந்த ரேஷன் கார்டு ஆதார கார்டை கேள்வி வைக்கல, அவள் கண்டாரோலிமா ஆணு பெண்ணும் பல சிக்கலை உள்ளே வச்சுருப்பான். இப்போ 1 லட்சம் 5 லட்சம் போட்டு படிப்புகள்லாம் போடுதான்ல காலேஜுகளில், அதெல்லாம் பிடி போடும். இது என்ன அர்த்தம்? உழைப்பை பிடிக்காரு. உழைப்பு இல்லை மானிட பேருக்கு. ஒரு பக்கம் பின்னாடி செதுக்கி தையலை போடுறான் பாரு. நான் உட்காந்துருக்கேன், என்கிட்ட கேள்வி கேட்காம இன்னும் ஆட்டமா அப்படிங்காரு. ரிப்போர்ட்டு கொடுக்குற அதிகாரி கொடுக்கலன்னா வானரப்பாட டெல்லியில் தமிழ்நாடு வரைக்கும் எல்லா மாநிலத்திலும் அள்ளுவா. ரிப்போர்ட்டு கொடுக்குற அதிகாரி கொடுக்கல அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அள்ளிடுவான். அதையும் பார்த்துக்கோ. நுப்பாட்டுங்கிற கணக்கு போட்டார். நீதிமன்றத்தில் நுப்பாட்டு, அரசியல்வாதியை நுப்பாட்டு எல்லாம் உட்காந்துட்டார். கணக்கு போடுதார் 13 உட்காந்து அப்படிங்கிற கணக்கு. அந்த ரிப்போர்ட்டு கொடுக்குற அதிகாரி என்ன அதிகாரி செக்ஷன் பிரிவு போட்டிருக்கானோ கைலாசத்திலேருந்து இன்னும் கொடுக்கல அப்படின்னா அது யாருக்கிட்டே அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அது பெஸ்ட்டோ பிரமா நந்தி நாங்கள் போட முடியாது, அது அவருக்கு தான் தெரியும். ஆனால் ஓலைச்சோடு எழுதி போட்டார், நாங்கள் வாசிக்கோம். ஆனால் ரிப்போர்ட்டு கொடுக்குற அதிகாரி இன்னொன்று கொடுக்கல அப்படின்னா எல்லா அதிகாரியும் ஒட்டு மொத்தமாக வலிச்சு அள்ளிடுவான். இராணுவ வீரர்கள் தரப்பட படைகள் அவனுங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒவ்வொரு செக்ஷனில் எவன் இருக்கான், ஒவ்வொரு செக்ஷனில் எப்படி போகிறான். இந்த கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கான்ல, 25 மாநிலத்தில் அறிவித்து உட்காந்து ஆட்டுதானா முதலமைச்சர். அந்த கணக்கெல்லாம் வெளியே எடுக்கல. எந்தெந்த பாயிண்ட்டு அள்ளணுமோ அப்படியே அள்ளிடுவான். அதுக்கப்புறம் சப்னு நிற்கும். அதையும் பார்த்துக்கோ. கணக்கு கோபத்தில் போடுதாரு. ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். டெல்லியில் குஜராத்தில் 2 லட்சம் கோடி. இந்த பேப்பரை வச்சு என்னடா செய்ய போறிய? ஒரே அவனுடைய ஸ்டேட்டுக்குள்ளே கணக்கு ஹிந்தி பேசுகிறவனை பூரா இந்த பிரதமர் போடுறத அடிக்கான். அதுக்கு தான் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியை பிரித்து எடுத்துட்டார். இந்த பிரிவை எடுக்கையில் அப்படியே உச்சி குடிமையை பிடிச்சி தூக்குவான். யார்? வானரப்பட இராணுவ வீரர் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியை அப்படி உச்சி குடிமை தூக்கிட்டு நச்சு அந்த பெண்ணு இப்போ அடி வாங்கும் பாரு. இதுக்கு முன்னாடி இருந்தாலும் தூக்கிடுவான். அதையும் பார்த்துக்கோ. என்ன காரணம்? குடியரசுத் தலைவர் ஜனாதிபதினா மக்களுக்கு குடியிருப்புக்கு நாங்கள் மலையை உடைக்கும் மண்ணல்ல கொடுக்கும்னு உட்காந்து கையெழுத்து போட்டு டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் நாசம் பண்ணி வச்சுருக்கான். பெண்ணு குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி, இது 2 கணக்கு. குடி அப்போ ஆளுநர் என்ன அர்த்தம்? குடியரசுத் தலைவர் ஆளுநர் இதெல்லாம் கணக்கு. குடியரசுத் தலைவர் ஜனாதிபதியில் மக்களை படைச்ச மாதிரி இவங்க கணக்கு கொடுத்து அடிக்காங்க. எப்படி? ஜனாதிபதி ஜனம் மானிட ஜனத்தை பெருக்கி நாங்கள் வச்சு பூமியை அழிக்கோம்னு டெல்லியில் 2 கழுத ஆக்கங்கட்ட கூவையை உட்கார வச்சுருக்கான். பிரதமராக உட்காந்து நச்சு வச்சுருக்கான். அதைத்தான் 2 பேர்த்த குடும்பியை பிடிச்சி அடிப்பான் வானரப்பட இராணுவம். எங்கள் கையில் இருக்குன்னு
ஆட்டி செல்லியில் ஆட்டி கொண்டே இருக்குது. ஆட்டாத அப்படின்ட்டார். இறங்கி வாராரு. திரிசூலமும் வாழ்க்கத்தையும் கையில் வச்சுக்கிட்டு, இப்போ வாழ்க்கத்தி கையில் இருக்குது அவர் கையில். அப்படி லேசாக அப்படி குத்துனாருன்னா உதற விட்டு அறுக்க விட்டு கொண்டு போய் உள்ளே வெளியிடுவார் ஆஸ்பத்திரியில். அப்படியே கை காலை உதற விடுவார். மானிட பிறவியை அடக்கக்கூடியது கடவுள் ஒன்று தான். இப்போ அடக்குவார். கால் சத்தியம்.